Hello everyone, இந்த வீடியோவில் பூஜை ரூம் டீப் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் பார்க்கலாம். அண்ட் கோவில் மாதிரி எப்படி வாசனையாக நம்ம பூஜை ரூமை மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பூஜை ரூம் வந்து வீக்லி ஒன்ஸ் எவ்ரி Thursday வந்து க்ளீன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பூஜா வெசல்ஸ் அண்ட் குட்டி குட்டி சாமி ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. பூஜை வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு கீழேயும் அன்னபூர்ணி சாமி கீழேயும் வந்து கொஞ்சம் அரிசி வச்சுருப்போம். அந்த அரிசியெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மறுநாள் காலையில் வந்து மேலே டெரஸில் எடுத்துகிட்டு போய் பறவைங்களுக்கு கொடுத்துருவோம். நமக்கு அரிசியும் வேஸ்ட் ஆகாது, பறவையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் குபேரர்கிட்ட ஒரு பவுலில் வந்து கோமதி சக்கரமும் அப்புறம் வந்து கொஞ்சம் காயின்ஸும் போட்டு வச்சுருப்போம். அது எல்லாமே வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பூஜை வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது இந்த காயினும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி அந்த பவுல்லையே வச்சு சாமிக்கிட்ட வச்சுடுவோம். பூஜை விளக்கு வந்து அப்படியே டைரெக்டாக வாஷ் பண்ணாமல் அதில் இருக்க எண்ணெயை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூவோ இல்லை நியூஸ் பேப்பரோ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணோன்னா நமக்கு வாஷ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. எல்லா விளக்கும் வந்து ஒரு வாட்டி தொடச்சிட்டு எண்ணெய்லாம் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது பூஜா வெசல்ஸு வாஷிங்க்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பூஜா ஸ்லாப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி ஃபோட்டோஸில் ஆல்ரெடி மஞ்சள் குங்குமம் இருக்கும். அது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம நல்லா தொடச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி தனியாக எடுத்து வச்ச பிறகு நம்ம ஸ்லாப்லாம் ஆல்ரெடி போட்டிருந்தா மாக்கோலத்தை வந்து நியூஸ் பேப்பரோ டிஷ்யூவோ வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஈர துணியை போட்டு தொடச்சா ரொம்ப அழுத்தி துடைக்க வேண்டியதாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம தொடச்ச பிறகு அங்கங்கே நமக்கு வெள்ளை வெள்ளையாக தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி போட்டு தொடச்சோன்னா நமக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். இப்போது ஸ்லாப்பில் இருக்க மாக்கோலெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. ஸ்லாப்பை வந்து வெறுமனே தண்ணியில் துடைக்காமல் நம்ம கொஞ்சமாக பச்சை கருப்பூரம் அப்புறம் ஜவ்வாது பவுடர், இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணாலே போதும், நமக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். 1 வீக்குக்கு நம்ம பூஜை ரூம் வந்து நல்லா வாசனையாக வச்சுக்கும். கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு துணி வந்து இந்த தண்ணியில் நல்லா நனைச்சி ஃபர்ஸ்ட் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி எடுத்துக்கலாம். வெறுமனே தண்ணியில் நம்ம சாமி ஃபோட்டோஸ் பூஜை ரூம் ஸ்லாப்லாம் துடைக்காமல் நம்ம பச்சை கற்பூரம் ஜவ்வாது பவுடர் பன்னீர்லாம் ஆட் பண்ணி துடைக்கிறனால நமக்கு 1 வீக் வந்து பூஜை ரூமே நல்லா மனமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஸ்மெல்லால் நமக்கு எப்போவுமே வந்து வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸும் வந்து க்ரியேட் ஆகும். ஸ்லாப்லாம் தொடச்சிட்டு நம்ம ஈர துணியில் சாமி ஃபோட்டோஸ் தொடச்சனால ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி நம்ம அந்தந்த இடத்துலையே வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாமி ஃபோட்டோஸ்க்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலாம். நம்ம சந்தனம் கரைக்கும் போதோ இல்லை மஞ்சள் கரைக்கும் போதோ தண்ணி ஊற்றி கரைக்காமல் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி கரைச்சோன்னா நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். பூஜை ரூம் ஒர்க் வந்து 2 டேஸாக பிரிச்சுப்போம். Thursday ஈவினிங் வந்து பூஜை ரூம் ஸ்லாப்லேருந்து எல்லாம் பூஜா வெசல்ஸும் எடுத்து வாஷிங்க்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோஸ்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மாக்கோலம் போட்டு நைட் ஃபுல்லாக காய விட்டால் தான் மறுநாள் காலையில் காஞ்சி இருக்கும். மறுநாள் காலையில் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து பூஜா வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பூஜை பண்ண வேண்டியது தான். நீங்களும் பூஜை ரூம் க்ளீனிங் ஒர்க்கை வந்து இந்த மாதிரி 2 டேஸாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்டெல்லாம் நாங்களும் வந்து ஒரே நாளில் இந்த ஒர்க் எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம். ரொம்ப நேரம் இந்த ஒர்க்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப டயர்டும் ஆகிடும். இப்படி பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் சேவிங்காகவும் இருக்குது. மாக்கோலத்துக்கு நம்ம நைட்டே பச்சரிசி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சரிசி கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம், பன்னீர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோன்னா கோலம் வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும், அதனால் வந்து நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது மாக்கோலம் போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒயிட் கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் கிளாத்தை வந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவில் வந்து இந்த கிளாத் வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் வச்சு நம்ம கோலம் போடுறனால நமக்கு மாவு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி ஸ்மட்ச் ஆகாமல் நமக்கு கோலம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பூஜை ரூமில் மாக்கோலம் போட்டாலே அது ஒரு தனி அழகு.
நீங்களும் உங்கள் பூஜை ரூமில் மாக்கோலம் போடுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாக்கோலம் போட்ட பிறகு பூஜை ரூம் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஒரே விஷயம்னா மாக்கோலம் வந்து எப்போவுமே காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜா வெசல்ஸ் வாஷ் பண்ண போகிறது. ரீசன்ட் டேஸாகவே பூஜா வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த விம் லோஷன் சுத்தாம் தான் யூஸ் பண்ணுறோம். உண்மையாகவே இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. இந்த லோஷன் லைட்டாக ஆட் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணாலே பூஜா வெசல்ஸ் எல்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது. இது உண்மையாகவே ரொம்ப டைம் சேவிங்காக இருக்குது. இது வரைக்கும் இந்த லோஷன் யூஸ் பண்ணதில்லைன்னா நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுலேருந்து பூஜா வெசல்ஸ் வாஷ் பண்ணுற டைம் வந்து உண்மையாகவே கம்மியாயிடுச்சு. பூஜை வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கையோடு வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிடணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு வாஷ் பண்ண பூஜா வெசல்ஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இல்லைனா வந்து அது ஒரு மாதிரி கரை மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். பூஜா வெசல்ஸ் சாமி ஸ்டாச்சூஸ்லாம் வாஷ் பண்ணி ஒரு சைடாக வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போது இது ஃபுல்லாக ட்ரை ஆன உடனே பூஜா வெசல்ஸ்க்கு மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை ரூம் ஸ்லாப்பு ஃபோட்டோஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியான ஒர்க் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சாச்சு. ஒரு 1/2 hour தான் எடுத்தது. குங்குமம்லேயே 2 கலர் வந்து அவைலபிள் இருக்கும். ஒன்று வந்து டார்க் ரெட், அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மரூன் கலர். இந்த மரூன் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜா வெசல்ஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஒன்ஸ் பூஜா வெசல்ஸ்க்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்ச உடனே வாராகி அம்மாவுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. சாமியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்ச பூஜா வெசல்ஸ் எல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒன்ஸ் எல்லா ஒர்க்கும் வந்து க்ளீனாக முடிஞ்ச உடனே சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பூ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி ஃபோட்டோஸ்க்கு பூ போட்டு முடிச்சுட்டு குடுவையில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு விளக்குலலாம் எண்ணெய் ஊற்றி நம்ம திரி போட்டு பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. பூஜை பண்ண உடனே பூஜை ரூமோட ஃபைனல் லுக் இது தான். பூஜை ரூம் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இங்கே வந்து பூஜை ரூம் பார்க்கும்போது அவ்வளோ காமாக பாசிட்டிவாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.